நமக்கு பின்னாடி பேசுறதை பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னுடைய பிகினிங் ஸ்டேஜ். வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஆர்கேவன் சேனல். லாஸ்ட் வீக் வந்த மெட்ராஸ் மாஃபியா கம்பெனி படத்தோட திரையம்ச வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படம் இயக்குனர் வந்து பார்த்திங்கன்னா ஏஎஸ் முகுந்தன் அவருடைய இயக்கத்தில் ஒரு காமெடி ஆக்ஷன் ட்ராமா மூவி கேட்டகரியில் வந்திருக்கு. இந்த படம் வந்து கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ரன்னிங் டைம் வருது. இந்த படத்துக்கு யூபிஏ தான் கொடுத்துருக்காங்க, சென்சார் போர்ட்லேருந்து சர்டிஃபிகேட்டு. இந்த படத்தில் யார் யாரெல்லாம் காஸ்டிங் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆனந்த்ராஜ் தான் வந்து மெயின் ரோல் பண்ணியிருக்காரு. ஷகீலா, அப்புறம் தீபா, முனிஷ்காந்த், இது போன்ற ஏகப்பட்ட காமெடி நட்சத்திர படங்களை வச்சு ஒரு படத்தை, ஒரு மசாலா கலந்த காமெடி படத்தை நீங்கள் பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மாஃபியா கம்பெனி படத்துக்கு பார்க்கலாம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, மெட்ராஸில் ஒரு கேங்ஸ்டராக வந்து காட்டிக்கிட்டு இருக்காரு நம்ம ஆனந்த்ராஜ். அதாவது என்ன கேங்ஸ்டர்னால், பொலிட்டீஷியன் மற்றும் அரசியல்வாதி பெரிய பெரிய புள்ளிகளுக்கெல்லாம் வந்து சமூகத்துக்கெலாம் வந்து கொலை செய்கிறது. அந்த கொலைக்கு வந்து ஆட்களை சப்ளை பண்ணுற ஒரு கம்பெனி மாதிரி இவங்க வச்சு நடத்துகிறாங்க. அதில் வந்து வடக்கு ஏரியா உண்டு, வடபதி உண்டு, கீழ்ப்பாக்கம் இருந்து, அந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியா வந்து வச்சு நடத்திருக்காங்க. அதாவது எம்எம்சி படத்தோட டைட்டிலே அதான், மதுரை மெட்ராஸ் மாஃபியா கம்பெனி. இந்த கம்பெனியை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. அதுக்கு உண்டான அடியாளிகளை வச்சு பக்காவை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதில் வந்து காமெடி கலந்த ஒரு காமெடியை சூப்பராக வந்து நம்ம டாக்டர் ஏஎஸ் முகுந்தன் சூப்பராக கொடுத்துருக்காரு. அந்த மாஃபியா கேங்கை வந்து அடைக்கணும் ஒரு போலீஸ் கெட்டப்பில் வந்து நம்ம ஹீரோயினி வர்றாங்க, ஐஏஎஸ்ஸாக. அவங்க வந்து படாத பாடுபட்டுருக்காங்க. அதாவது இது வரைக்கும் லைஃப் டைமில் இவங்க மேலே யாருமே காட்டாத ஒரு எஃப்ஐஆர் கூட போடாத அளவுக்கு காட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஆனந்த்ராஜா. அந்த ஆனந்த்ராஜ் மேலே எஃப்ஐஆர் போட்டு எப்படி அவங்கள உள்ளே தள்ளுறாங்க இல்லையான்றது தான் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியாக வச்சு முடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃபில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம முனிஷ்காந்த் காமெடி வந்து அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகாத அளவுக்கு தான் இருக்கும். ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து அவருடைய ஆனந்த்ராஜுடைய லைஃப் ஸ்டைலு, அவங்க டீம்மேட்ஸு, அவங்க ஒவ்வொரு அட்டம் பண்ணுற ஸ்டைலு, அவங்க சிண்டிகேட் அந்த சங்கத்தில் வந்து நடக்கிற கமிட்மெண்ட் ஃபைல்ஸு, இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றா பேசுகிற நகைச்சுவை கலந்த காமெடியாக வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் ஃபுல்லாக விறுவிறுப்பாக போயிட்டுருக்கும். செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த தனக்கு பாதிக்கப்பட்ட ரைட் ஹேண்டை வந்து போடுவான் அந்த போலீஸ்காரனை. அந்த போலீஸ்காரனை இவங்க எப்படி வேவு பார்த்து பழி வாங்குறாங்க அப்படின்றத அங்கே ஸ்டோரி வந்து கொஞ்சம் விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. இதுக்கு மத்தியில் வந்து முனிஷ்காந்தை வந்து இவர் ஒரு ஜீரோ, அதாவது ஒரு தற்கொலை, நீ ஒரு எண்ணத்துக்கும் ஆதாரமே அப்படின்னு சொல்லி நம்ம ஆனந்த்ராஜ் ஒரு சீனில் வந்து மிரட்டியிருப்பார். அதனால் ஆனந்த்ராஜே ஸ்கெட்சு போட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லி முனிஷ்காந்த் ஒவ்வொரு ட்ரை பண்ணுறதையும் காமெடியாக கலகலப்பாக சூப்பராக கொடுத்துருக்காரு டேரக்டர். இந்த படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பார்த்திங்கன்னா டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. ரொம்பவும் முக்கியம் கிடையாது, ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, ஆவரேஜான மிட்ரேஞ்சான மியூசிக் டைரக்டர் வந்து கொடுத்துருக்காரு. பாட்டும் வந்து பெரிதளவுக்கும் ரசிக்கப்படியும் இல்லாட்டாலும் ஓகே, படத்துக்கு ஸ்க்ரீன் பிளேக்கு ஏற்ற மாதிரி பாட்டு பாடல்கள்லாம் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. மெட்ராஸ் மாஃபியா கம்பெனி இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு கடைசி செகண்ட் ஹாஃப்லேயும் சரி கிளைமேக்ஸ்லேயும் அந்த ட்விஸ்ட்டு வந்து நான் அந்த வேனுக்கு கடத்திட்டு போகும்போதே நான் நினச்சிட்டேன். அது வந்து அடுத்த சீனை வந்து நம்ம யூகிக்கிற மாதிரி தான் அந்த டேரக்டர் வந்து எடுத்திருக்காரு. இருந்தாலுமே வந்து அந்த சீன்ஸை நீங்கள் தேட்டரில் பார்த்தாலே வேறு லெவல் சிரிப்பின் உச்சகட்டமாக இருக்கும். அது வந்து போலீஸ்காரங்க எப்படி சாமூத்தியமாக வந்து இந்த பாடியை மறைச்சிட்டு இன்னொரு பாடி தான் வருது அப்படின்னு சொல்லி மறைச்சி காமிச்சிருக்காங்கிறத செம்மையாக காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆனந்த்ராஜ் வந்து மறுபடியும் ஒரு வேறு வேஷத்தில் வந்து காட்டுவாங்க. அந்த காட்டத்தில் வரும்போது அவங்களுக்கு ரியாலிட்டிக்காக வந்து அந்த மனுஷன் இது வரைக்கும் இருந்ததை போக இப்போல்லாம் என்னென்ன மனுஷத்தில் இருக்காங்க அப்படின்றத சூப்பராக வந்து செத்ததுக்கப்புறம் ஒரு மனுஷன் இருக்கும்போது என்ன சொல்லுவாங்க, இல்லாத போது என்ன சொல்லுவாங்க அப்படின்றத உண்மையாக முடச்சி பார்த்து முடிச்சிருப்பாங்க படத்தோட ஸ்டோரி. இதில் ஆனந்த்ராஜ் சொல்லிப்பார், தன்னுடைய பணத்தை தனக்கே நம்ம அடக்கம் பண்ணுற ஒரே ஆள் நான் தான்ற மாதிரி தான். அந்த பணத்துக்கு முன்னாடியே இவரே டான்ஸ் ஆடிட்டு போவார். இந்த மாதிரி ஏகப்பட்ட காட்சிகள் வந்து ஃபன்னாக செம்மையாக கொடுத்துருப்பாங்க கிளைமேக்ஸ்லையுமே. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒன் டைம் வாட்சபிள் மூவி. இந்த படத்துக்கு ஆர்கேவன் சேனல் ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 2.75. ஆனந்த்ராஜோடைய காமெடி, அப்புறம் முனிஷ்காந்தோடைய காமெடி, அதுக்காகவே படத்தை பார்க்கலாம். அடுத்த ஒரு மூவி ரிவ்யூவில் சந்திக்கிற வரை உங்களின் விடைபெறுவது உங்கள் ஆர்கேவன். பாய் விவாஸ்.